ஹலோ ஹாய் வெல்கம் டு குக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் ப்ரெட் இருந்ததுன்னா ஒரு டைம் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது நான் ஒரு 4 ஸ்லைஸ் அளவு ப்ரெட் எடுத்திருக்கேன். ப்ரெட்டோட ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு சென்டர் பார்ட் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே முழுசாகவே வச்சு நெய்யில் அதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தி நெய் தேவைப்படும். நான் நெய் நிறைய யூஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாகவே நெய் போட்டு இந்த ப்ரெட்டை கட் பண்ணாமல் அப்படியே நம்ம எப்படி ப்ரெட் ரோஸ்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கட் பண்ணிட்டு தான் செய்கிறேன். இதை மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டை இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது அடுப்பில் தோசைக்கல் போட்டுட்டு நம்ம நெய் போட்டு அந்த சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை ஒன்று ஒன்றா அதில் போட்டு பொரிச்சிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம நல்லா நெய்யில் அதை பொரித்து தான் எடுக்கணும். நான் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன். ஆனால் இதுவே உங்களுக்கு ஜாஸ்தியாக தெரியும். அப்படி ஜாஸ்தியாக தெரிஞ்சதுன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரெட்டை கட் பண்ணாமல் ஒரே ப்ரெட்டை அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி எல்லா பக்கமும் நம்ம நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை மாதிரி ஒன்று ஒன்றா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். என்னங்க இவ்வளோ ஜாஸ்தி நெய் சேர்த்தா என்ன ஆகிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் லைட்டாக நெய் சேர்த்து அதை நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் நீங்கள் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போது இது எல்லாத்தையுமே பொறுமையாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இங்கே பாருங்கள், இப்போ லைட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம பொறுமையாக எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு 1/2 லிட்டர் அளவு பால் நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு நீங்கள் சர்க்கரை ஜாஸ்தி சேர்க்கணுமோ இல்லை குறைச்சி சேர்க்கணுமோ அதுபடி சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் நான் 1 ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் தான் சேர்க்க போகிறேன். உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இருந்தால் சேருங்க. அப்படி இல்லையா கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த பால்லையே நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஃபுட் கலர் வேணால் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் விஷயம் கிடையாது. இது கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும் நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கும் பொழுது. ஏன்னா ரொம்ப திக்காக ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த ஸ்வீட்டு கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஃபேனில் ஓரளவுக்கு நல்லாவே ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லாவே ஆறடிச்சு நான் 2 பவுலில் நம்ம ரோஸ்ட் பண்ண ப்ரெட் எடுத்து அதில் சேர்த்துட்டு நம்ம இந்த ரெடி பண்ணி ஆற வச்சுருக்கிற இந்த கஸ்டர்ட் மில்கை இதில் சேர்த்துக்க வேண்டிதான். இதை சேர்த்துட்டு உடனே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். ரெண்டுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஊறிட்டுனா தான் நல்லா இருக்காது. கொஞ்சம் அது கிறிஸ்பாக இருக்கும் பொழுது நீங்கள் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக அதை மூழ்கிற அளவுக்கு நான் இருந்த இந்த கஸ்டர்ட் மில்கையும் சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே நான் நட்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாதாமும் முந்திரியும் அதுதான் இது மேலே நான் தூவி விட்டேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சூப்பராக நம்மளோட ப்ரெட் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிபீஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் பார்க்கணுன்னா குக்லாஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ. வாரத்துக்கு 3 நாள் நம்ம வீடியோ வரும். மறக்காமல் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க.